பேச்சுவார்த்தை நடத்தினேன், நான் நிறுத்தினேன்னா நீ சொல்கிற போகிற நிறுத்திட்டோன்னு சொல்லி நான் நக்கல் பண்ணுறியா அப்படிலாம் கேட்டிருக்கணும். ட்ரம்ப் மாதிரிலாம் வந்து செயல்படவே முடியாது யாருமே. ட்ரம்ப் வந்து இந்த உலகத்துக்கு கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு வினோத சக்தி. ரஷ்யாவை முழுசாக பகைச்சிட்டு அமெரிக்கா வாழ முடியாது, அமெரிக்காவை முழுசாக பகைச்சிக்கிட்டு சைனா வாழ முடியாது, சைனாவை முழுசாக பகைச்சிட்டு இந்தியா வாழ முடியாது. சும்மா வாயில் வேணால் பொய் வடைகளை சுடலாம். அதே ஸ்டைலில் புத்தின்ட்ட பேசினாப்புல உக்ரைன் போகிற நிறுத்திடுங்க எனக்கு 2 பேரும் அப்படின்னு. போடா வெண்ணன்ட்டாயில்ல. 5/26 அவரோட வெப்சைட்டில் போடுறாரு. போட்டவுடனே நீ மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அம்முன்னு 2 குண்டை திருப்பி போட்டுருக்கணும். நீ வந்து வடை சுடுறாருல, நாங்கள் இந்த இராணுவத்தை அடித்தோம் முடித்தோன்னா அது முழுக்க நம்ம இராணுவ வீரர்களோட திறமை. வச்சிருக்க பொருள் பூரா வச்சுக்கிட்டு நான் அவனை அடிச்சிட்டேன் இவனை அடிச்சிட்டேன்னா, நீ வாங்கினது S-400 வாங்கினது ரஷ்யாவில், ரஃபேல் வாங்கினது ஃப்ரான்ஸில். இரு நாடுகளும் வந்து ட்ரம்ப் அவர்களுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய படத்தை எல்லாம் ஷேர் பண்ணி இந்த அளவுக்குன்னா இந்திரா காந்தியில் அமெரிக்கா ஓட வர அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்லி காங்கிரஸ் வந்து வலியுறுத்திட்டு வருது. அனைத்து கட்சி கூட்டத்தை நான் ஏன் கூட்டணும், நான் மக்கள்கிட்டே பேசுறேன். நீ வாய்க்கு வந்ததை பேசிட்டு போனேன்னா 6 பேர் யார் அந்த சார் மாதிரி யார் அந்த 6 பேர்? thepocketoption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. thepocketoption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கேம்மா. எப்படி சார் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, நீ சொல்லி அடுத்தடுத்து அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துட்டு வருது. நேற்று பிரதமர் மோடி நீங்கள் சொன்ன மாதிரி, ஆனால் இதில் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது, உரையாற்றியிருக்காரு. ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார், அதற்கு நேர் மாறாக பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றியிருக்காரு. முதல்ல நேர்மாறான்றதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டார். நேர்மாறா பண்ணுற அளவுக்கு அவர் வந்து இல்லை, அந்த சப்ஜெக்டே தொடாமல் போயிட்டார். அதுதான் சொல்லுவேன். அவருடைய அந்த உரை அந்த இதில் பார்த்தீங்களா, நீங்கள் மோடிஜியை வந்து வடிவேலோட கம்பேர் பண்ணக்கூடாது. தலைநகரம் படத்தில் இந்த சுந்தர் சி இந்த பக்கம் நிற்கும்போது அப்படி பார்த்துட்டே போவான் பாருங்க. அப்படின்னு யோ இங்கே வாயா, என்ன ஏன் தெருவுக்கு வாடா, நீ அதை எதுலையும் கம்பேர் பண்ணிடக்கூடாதுமா. என்ன இவர் கடவுள் மாதிரி, வடிவேலும் ஒரு நல்ல ஆக்டர் தான். ஸோ சம்பவங்கள் அப்படி தான். நீங்கள் 2 விதம் இருக்குது, எதிரியை வந்து தவிர்க்கிறதுக்கு 2 விதம் இருக்குது. அதெல்லாம் சைக்காலஜி. இதெல்லாம் வடிவேலோடைய ஒவ்வொரு காமெடியும் வந்து நம்ம வாழ்க்கை பாடாது. அதனால தான் நம்ம அதை சொல்கிறோம், காமெடியாக சொல்லலை. ஒரு எதிரியை தவிர்க்கணுன்னா அந்த பக்கமே, அந்த ஏரியா பக்கமே போகக்கூடாது. இல்லைன்னா சப்போஸ் போய் மாட்டிக்கிட்டோம்னா அந்த பக்கமாக திரும்பிட்டு போயிடணும். இல்லைன்னா நேராக எதிரியை தேடி போய் சட்டையை பிடிக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹீரோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரஜினிலாம் பார்த்தீங்கன்னா இருட்டுக்குள்ளே போய் பைக்கு, பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பில்லா ரங்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிரியை தேடி போவாங்க. போய் அங்கே அவன் 50 பேரோடப்போ அவங்க தனியாக போவாங்க. இப்போ தனுஷ் படத்தில் கூட பார்த்திங்கன்னா எதிரியை 100 பேர் இருப்பான், தனியாக போய் செஞ்சுருவாங்க. இது ஒரு ஸ்டைல். எதிரி சப்போஸ் நம்ம அவன்கிட்ட தப்பிச்சு ஓடணுன்ற நேரத்தில் நம்ம போகிற இடத்துல எதிரி நிற்கிறான்னு வைங்க, அந்த பக்கமாக திரும்பிட்டு போயிடணும், தலைநகரம் மாதிரி. ஸோ இதில் பல ஸ்டைல் இருக்குது. சொல்லுங்க, கேளுங்க. இல்லை, மோடி அவர்கள் வந்து நாட்டில் இப்போ பல பிரச்சனை, அதாவது அனைத்து கட்சி கூட்டம் நடக்கணும்னு காங்கிரஸ் கேட்டுட்ருக்கு. எதிர்கட்சிகள் வந்து 6 பேர் என்ன ஆனாங்க, எப்படி உள்ளாந்தாங்க போனாங்கன்னு பல கேள்விகள் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இந்த நம்முடைய இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில், நம்முடைய உள்நாட்டு விஷயத்தில் அமெரிக்காவுடைய தலையீடு ஏன் அப்படின்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்குது. ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தார். இதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசாமல் அவருடைய உரை வந்து இந்த பாராட்டு, இராணுவ வீரர்களுக்கு பாராட்டு, இந்த மாதிரியான சாதனைகளுக்கு பாராட்டு அப்படிங்கிற இதிலேயே முடிச்சிருக்காரு. சார், யதார்த்த வாழ்க்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் சாதாரணமாக நடக்கும், இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காதல் விஷயத்துலேயே பார்க்குறீங்க. ஒரு 5 பசங்க, அதில் ஒரு பையன் அழகாக இருக்கான், அதில் இன்னொரு பையன் பரவாயில்லாமல் இருக்கான். அவன் ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ணுறான்னு வச்சுங்க. அந்த நேரத்தில் அவன் தனியாக போகிற நேரத்தில் இந்த அழகான பையன் அங்கே வந்துட்டான்னா இவன் டென்ஷன் ஆகிடுவான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பாக்கியராஜ் சார் படத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போவார், தூரல் நின்று போச்சுல.
பார்க்கும்போது இவருடைய மச்சான் வந்து என்னென்னா செக்கச்சவேன்னு இருப்பான், இவர் கருப்பார். உடனே என்ன பண்ணுவார், வேணாண்டா நீலாம் உன்னை கூட்டு போக மாட்டேன். இல்லை மச்சான் நானும் வரேன்னொடனே வண்டி மையை எடுத்து மூஞ்சியில் தடவி இப்போ வாடா அப்படின்னு கூட்டு போவார். இது வந்து என்னென்னா ஹியூமன் சைக்காலஜி இது. சரியா? இது வந்து நம்ம எப்போவுமே சொல்கிறது என்னென்னா ஹியூமன்னா சாதாரண ஹியூமன் தான், ட்ரம்ப்பு ஹியூமன் தான். ரைட்டா? அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒருத்தர் பில்டப் கொடுக்கும்போது முன்னாடியே வந்து அது பில்டப்னு சொல்லி விட்டு ஓடி போயிடுறாரு. இல்லை அவர் நம்ம நாட்டு இதுவே மரியாதையே அதில் அடங்கியிருக்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. சண்டையை நிறுத்தலை அப்படின்னா இருவருடன் வர்த்தக உறவையே முடிச்சுப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். இதனால தான் உடனே நிறுத்திட்டாங்க சண்டையை. வந்து அதை போகிற வந்து என்ன மாதிரி யாராவது இப்படி நிறுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் அது முடியாது தான். அது ட்ரம்ப் மாதிரிலாம் வந்து செயல்படவே முடியாது யாருமே. ட்ரம்ப் வந்து இந்த உலகத்துக்கு கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு வினோத சக்தி. புரியுதா? அது நல்ல சக்தி தான் நினச்சிக்கலாம். அது தீய வேலைகளை செய்யாது, சண்டை போடணும்னு நினைக்காது, ரத்தம் சிந்தணும்னு நினைக்காது, அந்த மாதிரியான ஒரு ஆள். இதில் இன்னொரு என்னென்னா ட்ரம்ப் பேசுகிறதுலாம் நக்கலாக தெரியும், ஆனால் அது சீரியஸான விஷயம். ஃபுல் அதிகாரத்தை கையில் வச்சுட்டு இந்த பேச்சுவார்த்தை பில்டப்பு பீலாக விடாமல் ஒருத்தனை கூப்பிட்டு நேருக்கு நேராக, புரியுதா உங்களுக்கு? இப்போ நீதிமன்றங்கள்லாம் என்ன நடக்குது, வழக்கு விசாரணைன்ற பேரில் உங்கள் தரப்பை கேட்பாங்க, ஏன் தரப்பை கேட்பாங்க, திருப்பி இன்னொரு டைம் வருவீங்க, அப்புறம் வக்கீல் வாய்தா வாங்குவார், ஏன் வக்கீல் வாய்தா வாங்குவார், இப்படி ஒரு 6 வருஷம் இருக்கும். ஆனால் விசாரணை என்ன பல இடங்களில் என்ன நடக்கும்னா நேருக்கு நேராக பார்ட்டியை கூப்பிட்டு என்னன்றது கொண்டாலே அவர்கள் கண்ணை பார்த்து பேசினாலே அவர்கள் உண்மை தெரிஞ்சு போயிடும், உண்மையாக பொய்யான்னு. அதை வச்சு முடிவு பண்ணி 2 சிட்டிங்கில் தீர்ப்பு சொல்லலாம். இப்படியும் பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. சரியா? அந்த மாதிரி ட்ரம்ப்பு தடாலடியாக இறங்குவார். நீ இதுக்கு தானே சண்டை போடுற, உன்னோட உள்குத்து பூரா எனக்கு தெரியும், உன்னோட உள்குத்து பாகிஸ்தானோட உள்குத்து என்ன, நீ எவ்வளோ பெரிய டுபாகோன்றது எங்களுக்கு தெரியும். சரியா? அப்போ இருக்கும்போது 2 பேர்ட்ட நேரடியாக சொல்கிறாருன்னா நிறுத்துறீங்களா, வீக்னஸில் அடிக்கிறாப்புல, அடிக்கிறீங்களா இல்லை வர்த்தகத்தை நிறுத்துவான்னு. ஏன்னா அந்த உலகம் வந்து எப்போ வந்து WTO ஒப்பந்தத்தில் இவங்க பூரா கையெழுத்து போட்டாங்களோ, உலக பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உலக அரசியலாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு கிடக்கு. நீங்கள் வந்து அது பேசிக்காக நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ரஷ்யாவை முழுசாக பகைச்சிட்டு அமெரிக்கா வாழ முடியாது, அமெரிக்காவை முழுசாக பகைச்சிக்கிட்டு சைனா வாழ முடியாது, சைனாவை முழுசாக பகைச்சிட்டு இந்தியா வாழ முடியாது. சும்மா வாயில் வேணால் போய் வடைகளை சுடலாம். இங்கே இருக்கிறது பூரா சீன பொருள் தான். புரியுதா? இவங்க கேட்டால் சீனா எதிரி மண்ணாங்கட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே செல்ஃபோனு, நீங்கள் கட்டியிருக்க வாட்சு, ஏன்னா இந்த மைக்கு, கேமரா, இந்த கேமராவில் போடுற சிப்பு எல்லாமே வயரு இல்லாமல் இருக்க முடியாது. 75% 80% எலக்ட்ரானிக் குட்ஸ் மேட் இன் சைனா. அது அமெரிக்கன் ப்ராடக்டாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். புரியுதா? எல்லாமே இவ்வளோ பொருள் எப்படி வந்துச்சு, ஒரு அரசாங்கம் விடாமல் ஊடுருவி வந்துருச்சு அதெல்லாம். அதனால் இந்த உலகத்தில் வந்து சும்மா இவங்க வேணால் வடை சுடலாமே தவிர ஒரு நாட்டோட என்னைக்கு வந்து 1990-91 அந்த WTO ஒப்பந்தத்தில் எல்லாம் கையெழுத்து போட்டாங்களோ அதோடு நீங்கள் அமெரிக்காவில் அடி விழுந்தால் நமக்கு அமெரிக்காவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எவனா பார்த்துருக்கான அமெரிக்காவை? பொதுமக்களுக்கு தெரியுமா? இல்லை எப்படி இருக்குன்னு டிவியில் தான் பார்த்துருப்பாங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு கம்பெனி பாதிக்கப்படுதுன்னா இங்கே வரைக்கும் அமெரிக்காவில் அடிக்கிறது அருப்புக்கோட்டை வரைக்கும் பாதிப்பு வருது. அப்படின்னா இதெல்லாம் உலகம் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கு. யாரையும் பகைச்சிக்கிட்டு எல்லாரையும் பகைச்சிட்டு வாழ முடியாது. சுமூகமாக தான் அமெரிக்காவாக இருந்தாலும் போகணும். சைனாட்ட இல்லாத சைனா வந்து 2050 வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட அமெரிக்காவை தாண்டிய விஷயங்கள் நம்மகிட்ட இல்லை. வந்து வடை சுடுறாருல, இது பூரா நம்ம வெளிநாட்டுக்காரன்ட்ட வாங்கினது. நாங்கள் இந்த இராணுவத்தை ஒடித்தோன்னா அது முழுக்க நம்ம இராணுவ வீரர்களோட திறமை. அதுதான், அது மட்டும்தான் தியாகமும் திறமையும். நம்ம இராணுவ வீரர்கள் தான் நம்ம ஆட்களே தவிர, நம்ம ரத்தம், நம்ம இந்தியனை தவிர வச்சுருக்க பொருள் பூரா வச்சுக்கிட்டு நான் அவனை அடிச்சிட்டேன் இவனை அடிச்சிட்டேன்னா, நீ வாங்கினது S-400 வாங்கினது ரஷ்யாவில், ரஃபேல் வாங்கினது ஃப்ரான்ஸில். சரியா? வச்சுருக்கீங்க. வீரத்தீரமாக போராடினது யார்? அதை யார் கையாண்டது சிறப்பாக? நம்ம இராணுவ வீரர்கள் தான். அவர்கள் தான் அது பெருமைக்குரியவர்கள். நீ கிடையாது. காசு கொடுத்து பொருள் மக்கள் வரி பணத்தில் இருக்க காசில் வாங்குறீங்க. அதை வாங்கி கொடுத்ததுனால மட்டும் நீங்கள் அந்த பெருமையை ஏற்றுக்க முடியாது. அப்போ ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 6 பேர் எங்கேன்றதுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் இது வந்து ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சு இது பெரிய அவமானம். அது வாஜ்பாய் இருக்கும்போது போடான்னாரு. வாஜ்பாய் இருக்கும்போது போக்ரானில் அணுகுண்டை வெடிச்சிட்டு அது பொருளாதார தடை தானே வச்சுக்கோன்னா அவனாக இறங்கி வந்தான் 2 வருஷம் கழிச்சு. புரியுதா உங்களுக்கு? அந்த தைரியமும் துணிச்சல் இருக்கா? அது இல்லாதப்ப அவள் ஏறி அடிக்க தான் செய்வாங்க.
இல்லை ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொன்ன பிறகு அப்புறமா 8 மணிக்கு அவர் பேசுகிறாரு. இன்னொன்று இரு நாடுகளும் வந்து ட்ரம்ப் அவர்களுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய படத்தை எல்லாம் ஷேர் பண்ணி சொல்கிறாங்க, தலைவர்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நாட்டு விஷயத்தில் இன்னொரு நாட்டு வந்து தலையிடக்கூடாது அப்படின்னா சொல்லி, இது எந்த அளவுக்கு இந்த அளவுக்குன்னா இந்திரா காந்தியில் அமெரிக்கா ஓட வரட்டும். பிரதமர் பேசும்போது சொல்லியிருக்காரு, நம்ம வந்து மற்ற நாடுகளோட பேச்சையெல்லாம் கேட்கல, இது வந்து போர் நிறுத்தம் கிடையாது, இடைநிறுத்தம் தான், முடிவுக்கெல்லாம் வரல, பயங்கரவாதத்தை ஒழிக்கும் வரைக்கும் இந்த போர் தொடரும், நான் யார் பேச்சும் கேட்டு இந்த நிறுத்தம்லாம் பண்ணலைங்கிற மாதிரி தானே அவர் அப்பயே அவன் சொன்னதுக்கப்புறம் வந்து ஏன் நிறுத்தணும், இன்னும் 2 நாள் வேணே. இப்போ எல்லா அதாவது ட்ரம்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே சொன்ன போர்கள் எல்லாம் நிற்க போகுது. ஏன்னா ட்ரம்ப் வந்து பிஸ்னஸ் மேன். சண்டை போடாதீங்களா, வீணாக போனவனுங்களா, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறா, நல்லா சம்பாதிங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, அப்படின்றது தான் ட்ரம்ப்போடைய அடிப்படை. இதை தெரிஞ்சுக்கணும், அடிப்படை புத்தி. ஸோ அப்போ வந்தவொடனே ட்ரம்ப் என்னென்னா தன்னால் தான் சொன்னால் எவன்லாம் பயப்படுவானோ அவன்லாம் எங்கெங்கே சண்டை போட்டானோ எல்லாத்தையும் நிறுத்திட்டாப்புல. அதே ஸ்டைலில் புத்தின்ட்ட பேசினாப்புல, உக்ரைன் போகிற நிறுத்திடுங்க எனக்கு 2 பேரும் அப்படின்னு. போடா வெண்ணன்ட்டாயில்ல, புத்தின் நிறுத்தினாப்புலையா, நாய் மாதிரி கூட சீந்தலை. சொன்னதுக்கு அடுத்த நாளே போட்டு சாவடி அடிச்சாப்புல உக்ரைன். மோடி அவர்கள் கூட சொல்லியிருந்தாரே சார், புதின் அவருடைய கண்ணை பார்த்து சொன்னேன். ஏம்மா நீங்கள் இப்போ அதாவது படத்தில் சீரியஸ் சீன் போயிருக்கும்போது நீங்கள் காமெடி உள்ளே பூத்துறீங்கம்மா, நீங்கள் வடிவேல் சீனை உள்ளே பூத்துறீங்க. அதாவது இதெல்லாம் காமெடியெல்லாம் நீங்கள் எப்போவுமே பேசாதீங்க. சீரியஸாக பேசும்போது தயவுசெய்து நீங்கள் காமெடியெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. நீங்கள் வந்து என்னென்னா புட்டின் இதனாலே போகிற நிறுத்தலை. உடனே என்ன பண்ணாலும் புட்டினை மயக்கிறதுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு அசிங்கமாக பேசி கேவலப்படுத்தி அனுப்பினார். அனுப்பிட்டு பற்றியா நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன், நிறுத்து தலைவா அப்படின்னாலும், அப்படியா சொல்கிற பார்க்கலாம், திருப்பியும் போட்டு அடித்தாப்புல உக்ரைன். இப்போ இறங்கி தனி வண்டி எடுத்துகிட்டு கட்ரா வண்டியன்னு சொல்லி நேராக அங்கே போயிருக்காப்புல, இங்கே சவுதி அரேபியாவுக்கு. யார்கிட்ட புத்தின் வருவாரான்னு தெரியாமல் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. நேற்று ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கான் நைட்டு, நீங்களே வந்துட்டீங்க தலைவா, நீங்களே நேரில் வர்றீங்க, அது மாதிரி புத்தின் வந்தால் நல்லாயிருக்கும், வருவாருன்னு நம்புகிறேன்றான். அப்போ புத்தின் பவர்ஃபுல்லாக, ட்ரம்ப் பவர்ஃபுல்லாக? புத்தின் தான் பவர்ஃபுல். அப்போ மோடிஜி பவர்ஃபுல்லாக, புட்டின் ட்ரம்ப் பவர்ஃபுல்லாக? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அங்கேருந்து போர் நிறுத்தோன்னு பண்ணிட்டீங்க, பேசிட்டீங்க. பேசினோடனே என்ன பண்ணியிருக்கணும், 5:32 ட்வீட் போடுறாப்புல யார், ட்ரம்ப். 5:26 அவரோட வெப்சைட்டில் போடுறாப்புல. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஏன்னா உட்காந்து ஒருத்தன் டைப் பண்ணணும்ல, அவன் டைப் பண்ணி ட்விட்டரில் போடுறான். போட்டவுடனே நீ மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், பெரிய வீரனாக இருந்தால் அம்முன்னு 2 குண்டை திருப்பி போட்டிருக்கணும் பாகிஸ்தான் மேலே. திருப்பி ட்ரம்ப் லைனில் வந்தா, ஏன் பேச்சுவார்த்தை நடத்தினேன், நான் நிறுத்தினேன்னா நீ சொல்கிற போகிற நிறுத்திட்டோன்னு சொல்லி நான் நக்கல் பண்ணுறியா, அப்படிலாம் கேட்டிருக்கணும். ஏன் நாடு நான் முடிவு பண்ணுவேன், நாங்கள் ஒத்துக்கிட்டதை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், நீ எப்படி சொல்லலாம்லாம் கேட்க. ஒரு வீரனாக இருந்தால் என்ன கேட்பான். நிறுத்தி விட்டு நான் நீ சொல்லி நிறுத்தலை, அவர் சொன்னதாக தகவல் தான் வெளியாகுது. பிரதமர் மோடி அவர்கள் அப்படி பேசினதாக தகவல் தான் நியூஸ் சேனல்ஸில் வெளியில் வந்திருக்கு. அஃபிஷியலாக இந்த நியூஸ் சேனல் ஏமா பூராமே டுபாக்கூருமா, புரியுதா? அப்போ ஒரு அதிபர், வெளிநாட்டு அதிபர் தலையிட்டு போகிற நிறுத்திட்டாங்கன்னு அவன் ரிலீஸ் பண்ணுறான். நீ என்ன பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் இன்னும் 2 நாளைக்கு அடிச்சிருக்கணும். இல்லை சுப்பிரமணிய சுவாமி கூட கேட்டிருக்காரு சார், அமெரிக்காவுக்கு இந்தியாவில் என்ன வேலை, பகல்காமில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அமெரிக்கா வந்திருக்கணும், ஏன் வரல, போர் தொடங்கிய 2 நாளில் அமெரிக்கா சமாதானம் செய்ததை ஏற்றுக்கூடாது, அமெரிக்காவின் சமாதானத்தை பிரதமர். இது சுப்பிரமணிய சாமி வந்து மோடியை முடிச்சு கட்டணுன்ற மாதிரியான ஆள்மா. அதனால் அந்த 6 பேர்னா அந்த 6 பேர் யாருன்றது தெரியும், அமெரிக்காவுக்கு தெரியும், சுப்பிரமணிய சாமிக்கும் தெரியும், ஜிக்கும் தெரியும். அப்போ சிக்கி இழுத்து வருது அந்த 6 பேரை பிடிங்கன்னா. இப்போ நேற்றைக்கு அந்த 8 மணிக்கு பிரதமர் மோடி பேசிய ஸ்பீச்சில் கூட பகல்காம் தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டாங்க, அதுக்கு தான் நம்ம வந்து பதிலடி தாக்குதல் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் வந்து என்னோட தலைமையில் நாடு பயணிச்சுட்டு இருக்கும்போது, நான் பிரதமராக இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இனி நடக்காது, இதற்கு வருத்தங்களோடையோ இல்லை மன்னிப்போ நாட்டு மக்கள்கிட்ட எதுவுமே கேட்கலையே சார். இல்லை நம்ம வந்து அவங்கள தான் நாங்கள் தாக்கியிருக்கோம், நம்ம தாக்குதலில் அந்த 6 பேர் இறந்துட்டாங்க, இல்லை அவங்கள பிடிச்சிட்டோன்னு எந்த தகவலும் இல்லையே. அதாவது நீங்கள் மோடியை நம்பினவன் நாசம்தான். நீங்கள் இந்த கேள்வியை மோடியை வச்சுட்டு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, பூரா வாயிலேருந்து பூராமே வடை தான், புரியுதா?
இவர்கள் நேர்மையானவர்களோ என்ன பொறுப்பானவர்களோ உண்மையானவர்களோ கிடையாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. மோடியோட வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் கடந்த காலத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி சிஎம்மாக இருக்கும்போது ஒரு வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லாக தான் பரவிட்டு இருக்கு. அது காங்கிரஸ் பரப்பி விட்டுருக்கு. ஃப்ரீயாக யார் வேணாலும் எடுத்து போட்டுக்கலான்ற மாதிரி, ஏன்னா ரைட்ஸ் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. அப்போ நீங்கள் அன்னைக்கு என்ன சொன்னீங்க, இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? ஒபாமாட்ட போய் கண்ணீர் வெடிச்சாரு அப்படின்னு சொன்னீங்க. நீ யார்கிட்ட போய் கண்ணீர் வெடிக்கிற அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். அப்புறம் வந்து தீவிரவாதிகள் நாங்கள் வந்தால் கிழிச்சிடுவோம், வளைச்சிடுவோம், மடக்கி இதாக ஏழாக மடக்கிடுவோன்ற சொன்னீங்க. என்ன மடக்குனா உன்னோட ஆட்சியத்தில் மிகப்பெரிய தாக்குதல்லாம் நடந்திருக்கு. புல்வாமா தாக்குதல் நடந்தது, இந்த தாக்குதல் நடந்திருக்கு. தாக்குதல் நடக்கிறதுன்றது சொல்லவே முடியாது, எங்கே வேணாலும் நடக்கும் தீவிரவாதி. ஆனால் அவங்கள பிடிக்கணும்ல. இல்லை பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு கூட அங்கே ஆள் இல்லை. இல்லைம்மா, பிடிக்கிறதுக்கே ஆள் இல்லையம்மா. பதில் தாக்குதல் நடத்துறதுன்னா ஆள் யாருன்னு பார்க்குறதுக்கே ஆள் இல்லையே. அப்போ இதில் என்ன நடந்துச்சு உள்ள, அதை தான் எல்லோரும் கேட்குறாங்க. பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டத்தை கூட்ட மாட்டாங்க. இல்லை, ஒருவேளை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்லி காங்கிரஸ் வந்து வலியுறுத்திட்டு வருது. அனைத்து கட்சி கூட்டத்தை நான் ஏன் கூட்டணும், நான் மக்கள்கிட்டே பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உரையை முன்கூட்டியே பேசியிருக்காங்களா? அப்போ மக்கள்கிட்ட பேசிட்டு ப்ரெஸ் மீட்டில் வைக்கணும். ப்ரெஸ் மீட் வைக்கல, நீ வாய்க்கு வந்ததை பேசிட்டு போனேன்னா அந்த 6 பேர் யார் அந்த சார் மாதிரி, யார் அந்த 6 பேர், யார் சார் அந்த 6 பேர்னு கேட்கணும்ல. அதுக்கு பதில் சொல்லுங்கள். அவனை பிடிக்க முடியலன்னா இவ்வளோ பெரிய நாட்டில் இவ்வளோ ராக்கெட்டு ரஃபேல் விமானம்லாம் வச்சுருந்தீங்கல்ல, என்ன பண்ணியிருக்கணும்? ரஃபேல் விமானம் எதுக்கு இருக்குது? அதை வச்சு தேடி இருக்கணும்ல. நீ அட்டாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேன்னொடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஃபாரஸ்ட்டை அழிச்சிருக்க வேணாம், அவனை பிடிச்சிருக்க வேணாம். அப்போ ஒரு 6 பேர் வருவான், சுடுவான், போயிடுவான் அப்படின்னா அப்புறம் நீ என்ன நாடு நடத்துறீங்க? அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? ஸோ இது இன்னொன்று, காஷ்மீரில் தான் அவங்க தங்கியிருந்தாங்கன்னு சொல்லி அந்த இதை 6 பேரில் 2 பேரோட வீட்டை இடிச்சிருக்காங்க. அப்போ இத்தனை நாளாக வந்து அவங்க தங்கியிருந்ததே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா எல்லாமே டுபா கொடுத்தாம்மா. எல்லாமே வடை தான், வாயில் வடை சொல்கிறது தான். எந்த இதுலேயுமே சும்மா கிடையாது. மக்களை ஏமாற்றிட்டு, சங்கிகளை ஏமாற்றிக்கிட்டு எதுக்காகனா ஆட்சி அதிகாரத்துக்கு தான். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஏக்கர் கணக்கான ஒரு மாளிகையை கட்டி கொடுத்துருவீங்களா? மக்கள் மயிலுக்கும் இதுக்கும் அதுக்கு டெய்லி ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவீங்களா? இதெல்லாம் இருக்கும்போது இப்போ காரு அது தனி விமானம், இப்படி ஒரு வசதி நினச்சா எங்கே வேணாலும் போகலாம். எங்கே வேணாலும் போகிற இடத்துல பூரா அவார்டு. புரியுதா உங்களுக்கு? போகிற இடம் பூரா அவார்டு வாங்கலாம். எதுக்கு கொடுத்தாங்க அவார்டு? இதுக்கு 6 பேரை விட்டதுக்கா? நாட்டின் உயரிய விருதை கொடுப்பாங்க. நாட்டின் உயரில் ஃபோன் பண்ணி முன்னாடி நாட்டினுடைய உயரிய விருதை கொடுப்பாங்க. இப்போ சில பேர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. திடீர்னு இப்போ சென்னைக்கு வராங்கன்னு நினைக்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் சொந்தக்காரங்களே வந்திருக்கலாம். வந்தாங்கன்னா பிள்ளைய காலேஜில் சேர்க்கணும், எதுக்கு சேர்க்கணும்னு ஏதாவது வர்றாங்கன்னு வைங்களேன். உண்மையிலேயே காலேஜில் சேர்க்கறதுக்காக வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வருவாங்க, வந்துடுறேன்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க. வந்தோடனே குளிச்சுட்டு ஓடிடுவாங்க. டிஃபன் கூட சாப்பிட மாட்டாங்க. ஐயோ டைம் ஆச்சு, 8 மணிக்கெலாம் நாங்கள் இருக்கணும், நம்ம அவசரமாக எதாவது சாப்பிடாமல் போகக்கூடாது, பண்ணி கொடுத்துருவோம், மத்தியானம் சாப்பிட வந்துடுங்க, அப்புறம் நைட்டு ஊருக்கு போகலான்னு சொல்லி வச்சுருவோம். ஆனால் வேறு சில சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்க வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் கழித்து, எப்போவுமே அந்த நாய்கள் கண்டுக்கிறாது. தனக்கு தேவைக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணும். உங்களுக்குன்னு இல்லை, பொதுவாக சொல்கிறேன். ஃபோன் பண்ணி என்னம்மா எப்படி இருக்கீங்க என்னெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக வந்து சரிம்மா ஞாயிற்றுக்கிழமை கவுன்சிலிங் இருக்குது, வர்றோம், நான், பொண்ணு, என் ஒய்ஃபு, கொழுந்தியா எல்லாம் 4 பேர் வர்றோம் அப்படி. எதுக்குன்னா பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா பாதுகாப்புக்கு, அவங்க அம்மாவுக்கு இவர் பாதுகாப்பு. இந்த குடும்பமே வந்துச்சுன்னா கொழுந்தியா தனியாக இருக்குன்னா அதையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு வரும்போது முன்னாடியே சொல்லிடுவாங்க, சண்டையாக இருக்குது, சின்னவ வந்து குடல்னா சாப்பிடுவார் ரொம்ப விரும்பி, ஒய்ஃபுக்கு எனக்கு மட்டன் ஓகே, இங்கே வாங்கி வச்சு ரெடி பண்ணி வைங்க, நாங்கள் காலையில் டிஃபன் செஞ்சுருவீங்களா 6:30க்கெலாம் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு 7 மணிக்குள்ளே செஞ்சிட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே 8 மணிக்கு காலேஜ் போய் அங்கே முடிச்சுடுவோம், மத்தியானம் வந்துடும், 12-1 மணிக்கு முடிச்சுன்னா வந்து சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு பஸ்ஸில் போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு கேட்டகிரி. புரியுதா அவங்களுக்கு? இந்த 2 கேட்டகிரி. ஒருத்தன் வந்து உண்மையிலேயே படிக்க வர்றதுக்கு சரி அவங்க வீட்டில் நமக்கு தங்கிட்டு ஒரு குளிச்சு இழுச்சிட்டு கிளம்புனா போதும், ஒரு 5,000-2,000 மிச்சமாகும் அப்படின்னு நினைக்க உண்மையான சொந்தக்காரன் வேறு. ஆனால் திங்கிறதுக்குனே வந்து கொழுந்தியாலையும் கூப்பிட்டு வந்து பொண்டாட்டியும் கூப்பிட்டு வந்து குடல் குழம்பு வச்சுருமா, இதை தலைக்கறியை வறுத்து வச்சுருங்க, 1:30 மணிக்கு வந்துடுவேன்ற குரூப்பு வரும். புரியுதா? அதே மாதிரி தான் ஜி வந்து வெளிநாடு போகிறாருன்னா போய் இந்திய வெளியுறவுத்துறை இது என்ன பண்ண போகிறான்னு பயிற்சி வர்றது வேறு. முன்னாடியே சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்து அவருக்கு ஒரு விருது ஒன்று கொடுக்கணும், அந்த நாட்டோட ட்ரெஸ்ஸு ஒன்று தச்சு வச்சிடணும் இந்த அளவில். புரியுதா? அப்புறம் மான் கொம்பு, யானை கொம்பு,
மாட்டு கொம்பெல்லாம் அவங்க இதில் இருக்குதுன்னு ஃபோட்டோவில் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு மாட்டு கொம்பை வச்சு இவருக்கு ஒன்று ரெடி பண்ணி வைங்க. இவர் போடுவார், டான்ஸ் ஆடுவார். இவருக்கு ஒரு ட்ரம்மு ரெடி பண்ணணும், தட்டுறதுக்கு 2 குச்சி ரெடி பண்ணணும். அப்புறம் என்னென்ன வேணும், எங்கெங்கே ஆள் நிற்கணும் எல்லாம் சொல்லிட்டு தான் போய் இறங்குவார். இறங்கினோடனே இந்த பார்க்குற கூமுட்டைகள் என்ன நினைப்பான், ஜி போனோடனே இவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க, அவராக போய் ஒரு குச்சி எடுத்து வாசிக்கிறாரு, இவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, இது பண்ணணும், அவருக்கு இந்த காளானில் சூப் வைக்கணும், இந்த காய்கறியை பொரித்து வைக்கணும், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வைக்கணும், இப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இல்லை, இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடக்குமா நடக்காதா, இது தொடர்பான விளக்கத்தை கொடுக்குமா கொடுக்காதா மத்திய தலைமை? அதுக்கு சிறப்பாக ஏற்பாடு பண்ணி இப்போ அனைத்து கட்சி கூட்டம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் வந்து மோடியை பாராட்டி பேசி அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து கையை கட்டி நின்று ஜி வாங்க ஜி அப்படின்னு கும்பிட்டு கூப்பிட்டு போய் அவருக்கு சிறப்பாக நீங்கள் பேசுங்க ஜி, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நாங்கள் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம், நீங்கள் ஆத்துறதை ஆற்றுங்க அப்படின்னா வந்து பேசுவார். கேள்வி கேட்போன்னா ஓடி போயிடுவார். நன்றி சார், நன்றி. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். ThePocketOption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. ThePocketOption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.